யாருக்கும் வராது. ஏதோ எங்கேயோ நடந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன அத பத்தி? நம்ம வேலை நமக்கு நல்லது நடந்தா சரி, நம்ம வேலை ஆனா சரி இன்னைக்கு அப்படின்னு தான் பொதுவா இப்போ எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, எந்த தலைப்புல பேசுனாலும் அது சமுதாய நோக்குல அவருக்கு ஒரு அறச்சீற்றம் இருக்கு. அது வந்து ஒரு நியாயமான ஒரு சீற்றம் தான் அது. அத அத நம்மளும் கொஞ்சம் அத நுட்பமா கவனிக்கணும். அந்த எத எத சமுதாயத்துல என்னென்னத்தெல்லாம் வந்து இப்ப ராமர பத்தி பேசுறப்ப கூட பாருங்க, எவ்வளோ விஷயம் சமுதாயத்துல நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அ அந்த வகையில வந்து ஐயாவுடைய அந்த அற்புதமான உரைய முக்கியமா நான் வந்து பேசுறதுக்காக உள்ளத சொல்லப்போனா, பல வேலைக்கு இடையில அந்த நேரத்துக்கு வருவேன். எதுக்காக வரேன்னா, முக்கியமா ஐயாவோட உரைய கேட்க நான் வந்து முகஸ்துதிக்காகவோ அல்லது ஒரு இதுக்காகவோ நான் சொல்ல வரல. உண்மையாலுமே சொல்றேன் மனமார. ஏன்னா, நம்பலாம் வந்து ஒரு 1 மணி நேரம் பேசணும்னா, படிச்சு, தயார் பண்ணி அப்படிதான் நம்ம வருவோம் பெரும்பாலும். ஆனா, ஐயாவோட ஸ்பீச்ச வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் கேட்டாலே, எல்லாமே அதுல பொதிஞ்சு இருக்கும். எல்லாத்தையும் தொட்டுருவாரு அவரு. நம்ப வந்து எத பேசணும்னு நெனைக்கிறோமோ, எந்த பாடல தொடணும்னு நெனைக்கிறோமோ, எல்லாத்தையுமே ஐயா தொட்டு அத வந்து காமிச்சுருவாரு. அதனால வந்து எனக்கு ஒரு நீண்ட ஒரு 2 மணி நேரம் ஒரு நூல படிக்கிறதுக்கான அனுபவம் மாரி இருக்கும். ஐயாவோட உரைய கேட்கறது. உண்மையாலுமே என்னுடைய சுயநலத்துக்காக தான் நான் வர்றேன். ஏன்னா, நம்ம உட்கார்ந்து படிக்க நேரம் இருக்க மாட்டேங்குது. ஒண்ணு நேரம் இல்லன்னு நம்ம சொல்றதுங்கிறது அது ஒரு தவறான ஒரு கூற்று தான். இருந்தா கூட படிக்கிறதுக்கு நமக்கு இயலாமைன்னு தான் சொல்லணும் அத. நம்மளுடைய இயலாமை. ஐயாவோட ஸ்பீச்ச வந்து நான் வந்து டிராவல்ல இருந்தா கூட அவர் ஸ்பீச்ச நான் ஏன் கேட்கறதுக்கு வர்றேன்னா, அது ஒரு நூல படிக்கிறதுக்கு சமம் அது. அந்த அளவுக்கு அவர் எல்லா ஒரு ச சப்ஜெக்ட்லயும் தொட்டு நமக்கு அத காமிச்சிருவாரு. ஒரு சிறந்த ஒரு உரைய நமக்கு குடுக்கறதுனால தான், நான் வந்து எனக்கு வாழ்த்து சொல்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட, அவரோட உரைய நம்ம கேட்டுடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மனமார வர்றது. அந்த வகையில ஐயாவுக்கு நான் மிகவும் ரொம்ப நன்றி சொல்றேன். பத்தாததுக்கு நமக்கெல்லாமும் ஒரு வாய்ப்பு அவரு வந்து அருமையான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்ப குடுக்குறாரு. எல்லா தலைப்பிலயும். உண்மையாலுமே அதிகபட்சமா நான் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறத நான் இறைவன வேண்டிக்கிறேன். அற்புதமான ஒரு மனிதரோட நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் இறைவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏன்னா, இது போல உள்ளவங்கலாம் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப அரிது. அவங்கவங்க மேடையில பேசுவாங்க. அவங்கவங்க சால்வ போத்திக்கிட்டு, அவங்கவங்க பரிசு, புகழ், புகழாரம் அப்படி அதுல ஏதாவது குறை வந்துட்டுன்னா, அதுல ஒரு குறைகள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் நெறைய மேடை பேச்சாளர்கள் நெறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம, நம்மள மாரி உள்ளவங்கள எல்லாமும் கைய புடிச்சு, அவரோட அடி தொற்றி நம்மள அழைச்சிட்டு போறதும் இல்லாம, அவரும் நமக்கு, நம்மளுடைய அறிவுக்கு, நம்மளுடைய சிந்தனைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரத்த நமக்கு அந்த 1 மணி நேரம் அவர் பேசுறதுங்கிறது ஒரு அருமையான நேரமா தான் நான் நினைக்கிறேன். அந்த வகையில அவர் நமக்கு கிடைச்சது ஒரு நல்ல ஒரு இறை அருளோட ஒரு அ அருள் தன்மை இருக்கிறதுனால தான் நமக்கு நல்ல ஒரு மனிதர் நமக்கு கிடைச்சிருக்கிறாருன்னு சொல்லி, அவர் எப்போதும் நல்ல ஒரு பூரண ஆயுளோடையும், நீண்ட ஒரு அ நல்ல ப ஆரோக்கியத்தோடையும், தன்னுடைய தொண்டுகள் அனைத்தையும் அவர் தொடர்ச்சியா செஞ்சு நம்மளும் அவரோட பயணிக்கணும்னு நான் வேண்டி, என்னுடைய இன்னைய இன அ அவருக்கு வாழ்த்தையும், பாராட்டுகளையும் தெரிவித்துட்டு, இன்னைக்கு வந்து ஐயா சொன்னது போல அந்த தலைப்புல வந்து ராமன பத்தி நம்ம நெறைய சொல்லலாம். "ஓரில் ஓர் வில் ஒரு சொல்" அப்படிம்பாங்க அவன. ராமன வந்து ஒரு சொல் யாராவது போய் கேட்டா சரணாகதின்னா செஞ்சேன்னா செஞ்சுருவாரு. அவ்வளோதான். ஒரு சொல்லு தான் அவருக்கு. அந்த சொல் அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுபோல ஒரு வில் தான் அவரு. ஒரு அம்ப உட்டாருன்னா, அது அவர் இலக்கு அடைஞ்சே தீரும். அதுபோல ஒரு இல். ஒரே மனைவி. ஏகபத்தினி விரதன் அப்படிங்கிறது தான் ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் அப்படின்னு சொல்லுவாங்க. நடையில் நின்றுயர் நாயகன்னு சொல்லுவார் கம்பர். முக்கியமான இந்த மேற்கோள் ஏன்னா, நடையில் நின்றுயர்னா நடைங்கிறது நடத்தை. அவன் வந்து அவனுடைய நடத்தைங்கிறது ஒரு 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 மனிதனுடைய எல்லா காலகட்டத்திலயும் இருக்கணும். சின்ன வயசுலேருந்து, இளமையிலேருந்து முதுமை வரைக்கும் ஒருத்தன் வந்து அந்த ஒழுக்கத்தோட தன்னுடைய வாழ்க்கைய பண்போடையும், ஒழுக்கத்தோடையும், அன்போடையும் அப்படி கொண்டுட்டு போனா தான் அந்த வாழ்க்கையோட